அதே போல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. வீட்டு வரி 100% உயர்வு, கடவரி 150% உயர்வு, மின் கட்டணம் 67% உயர்ந்து விட்டது. இன்றைக்கு வீட்டு வரி ஒவ்வொரு ஆண்டும் 6% உயர்த்தப்படும். கடைக்கு ஒவ்வொரு வருடம் 6% உயர்வு, மின் கட்டணம் ஒவ்வொரு ஆண்டும் 5% உயர்வு. ஆக இன்றைக்கு மக்களை வாட்டி வதைக்கின்ற வரி போட்ட அரசாங்கம் மீண்டும் வர வேண்டுமா? இந்த பகுதி மாநகராட்சி, இந்த மாநகராட்சியில கட்டணம் நீங்க பாத்தீங்கன்னா வரியில் அதிமுக ஆட்சியில 1000 சதுரடி கட்டினா 37,800 ரூபா கட்டட கட்டணம் பிளான் அப்ரூவ் கட்டினா போதும். திமுக ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னா 1,08,000 ரூபாய் கட்ட வேண்டும். 1000 சதுரடிக்கு வீடு கட்டுவதற்கு, கடை கட்டுவதற்கு இன்றைக்கு மாநகராட்சியிலிருந்து அனுமதி பெற வேண்டும் என்றால் 1,08,000 ரூபாய் கட்டணமா செலுத்த வேண்டும். இவ்வளவு வரி உயர்த்தி விட்டார்கள் இந்த ஆட்சியிலே. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு சிந்திச்சு பார்க்க வேண்டும். இன்றைக்கு அரிசி விலை, நீங்க எல்லாம் நகர்ப்புற மக்கள், இந்த நகர்ப்புற மக்கள் எல்லாமே விலைக்கு வாங்கி தான் உணவுப் பொருட்களை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை. அதிமுக ஆட்சியில 1 கிலோ அரிசி விலை 40 ரூபாய், திமுக ஆட்சியில 1 கிலோ அரிசி 75 ரூபாய், 35 ரூபாய் 1 கிலோக்கு ஏறி போச்சு. இன்னைக்கு சர்வசாதாரணமா ஒரு வீட்டுக்கு 20 கிலோ வாங்கன்னு சொன்னா 700 ரூபாய் மாசத்துக்கு நம்ம செலவழிக்க வேண்டும். பொன்னி புழுங்கல் அரிசி அதிமுக ஆட்சியில 42, திமுக ஆட்சியில 75. இட்லி புழுங்க அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில 30 ரூபாய், திமுக ஆட்சியில 55 ரூபாய் 1 கிலோ. கடல் எண்ணெய் எல்லா வீட்லயுமே நம்ம எண்ணெய் பயன்படுத்துறோம். இன்றைக்கு பெரும்பாலும் கடல் எண்ணெய் தான் நம்ம வீட்டில் பயன்படுத்துறோம். 1 கிலோ 130 ரூபாய் அதிமுக ஆட்சியில. இன்றைய தினம் திமுக ஆட்சியில 200 ரூபாய்க்கு விற்குது. 1 கிலோ 70 ரூபாய் நாம அதிகமாக கொடுத்து விலைக்கு வாங்க வேண்டியிருக்கு. நல்லெண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில 250 ரூபாய், திமுக ஆட்சியில 500 ரூபாய், 100 மடங்கு ஏறி போச்சு. அதோட தூரம் பருப்பு 1 கிலோ 74 ரூபாய், இன்னைக்கு திமுக ஆட்சியில 120 ரூபாய். உளுத்த பருப்பு 1 கிலோ 79 ரூபாய் அதிமுக ஆட்சியில, இன்னைக்கு 120 ரூபாய். இப்படி உணவு பொருட்கள் விலை தாறுமாறா ஏறி போச்சு. இதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் முன்வரல. ஏழைகளை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். இவ்வளவு விலை உயர்ந்திருக்குது. இந்த விலையை கட்டுப்படுத்த, விலையை குறைப்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல.